நண்பர்களே வணக்கம். இப்போ பார்க்க போவேன்னா இந்த உலகத்தில், நம்ம தேசத்தில், நாட்டில் கடன் தொல்லையினால் அவதிப்படுகிறவர்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறார்கள். கடன் தொல்லையினால் அவர்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து வாழ்க்கையில் பெரிய நிம்மதி இல்லாத வாழ்ந்து தினந்தோறும் சண்டை சச்சரவுகளால் குடும்பத்தில் காணப்பட்டு அவருடைய இருதயம் வேதனையில் மூழ்கி காணப்படுகிறது. ஆனால் முகம் மற்றும் எல்லாம் சந்தோஷமாய் வாழ்வது போல தெரியும். இருதயத்தில் அப்படிப்பட்ட பல அநேகர் வேதனையில் கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். கடன் தொல்லை என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு எலும்புரிக்கு நோய் போன்று அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்றுவிடும். ஏன் கடன் உருவாகிறது? தகுதிக்கு மீறிய வாழ்க்கை வாழ வேண்டும், தகுதிக்கு மீறிய ஆசை, பெற்ற பிள்ளைகளினால் அவருடைய சந்தோஷத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று படுகிற கடன்கள், பிறரை பார்த்து அதுபோல் நானும் தொழில் தொடங்க வேண்டும் என்ற கடன்கள், இப்படிப்பட்டதான பல சூழ்நிலைகளை கடன் பிரச்சனைக்கு ஆளாகி கொண்டு விடுகிறார்கள். அதிலிருந்து விடுதலை ஆவதுக்கு கடன் மேல் கடன் வாங்கி மாண்டு போகிறவர்கள் உண்டு, கொடுக்க முடியாமல். இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் தங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவோடு வாழ்ந்து எதற்காக இந்த கடன் வாங்குகிறோம் என்பதை அறிந்து அதை எப்படி சீக்கிரமாக கொடுத்து அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி அவர்களுக்கு வாழ்க்கையில் சேமம் உண்டாக வேண்டும். அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிற யாவரும் விரைவில் விடுதலை பெற்று அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ யாவரும் அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.